பனிமல கூட்டத்திலே நான் தனி மலராகின்றேன். இந்த பாதையெல்லாம் ஒரு புல்லகை மலரவில்லை, மலராடிய சோலையிலே. என் இதயத்தில் மலராடிய சோலையிலே அனவாடிய மேடையிலே நான் போகின்ற பாதையெல்லாம் ஒரு புல்லகை மலரவில்லை, மலராடிய சோலையிலே. போகின்ற பாதையெல்லாம் ஒரு புன்னகை மலரவில்லை, மலராடிய சோலையிலே. இறைவா, அத்தனை முறை என்னுடைய கணவர் எடுத்து உரைக்கும் போது நான் கேட்கவில்லையே. என் அக்கா கூட உரைத்தாள், இந்த மகனை நான் ஒருவன் மட்டும் அருந்துகின்றேன், எனக்கு மட்டும் குழந்தை பிறக்கட்டும் என்று கேட்டேனா? என் அக்கா கூட சந்தேகிட்டேனே. இப்போது என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? யாரிடத்தில் எப்படி சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லையே. இறைவா இறைவா அக்கா
நிஜம்தானா? அக்கா எதுவுமே இந்த இடத்துல கேட்க வேண்டாம். ஏன்? உண்மைதான் அக்கா. என்ன ஆச்சு? நீங்கள் 1000 முறை எடுத்து உரைக்கும் பொழுது நான் கேட்கவில்லை. உன்னிடத்தில் எதிர்த்து சண்டையிட்டேன். ஆனா நடந்த விவரம் என்ன தெரியுமா? என்னாச்சு? ஐயோ அக்கா, இறைவா! என்னன்னு சொல்றதே புரியலையே அக்கா. என் குழந்தையை பார்த்தாயா? எனக்கு ஏற்பட்ட நிலைதான் உனக்கு ஏற்பட்டு விட்டதா தங்க? உண்மைதானே அக்கா? எனக்கு என் மகன் பிறந்திருக்கின்றார். ஒரு கண் ஒரு கை ஒரு காலாக பிறந்திருக்கின்றான். அதே நிலையாக உனக்கு பிறந்து விட்டாளா தங்க? இந்த குழந்தை பாதி பாதியாக பிறந்து விட்டதே தங்க. கண்ணிலையோ கண்ணிலையோ கலங்கோ என் நிலை மாற இல்லையோ உனக்கு மனமில்லையோ இறைவா, கலங்கு என் மனநிலை நிலையானது. நிலை பறி போனதே, நிலை பறி போனதே. எப்பே செய்தாலும் அப்பே தான் பொறுப்பு. இல்லையே கவமனம் இல்லையே, கவமனம் இல்லையே. நம்மளுடைய கணவர் 1000 முறை எடுத்து உரைத்தார். ஒரு பெண்ணாக பிறந்தால் பொறுமையோடு இருக்க வேண்டும் அம்மா. ஆனால் பெண் புத்தி புத்தி என்று எடுத்து காட்டிவிட்டது நம்முடைய வாழ்க்கை. நம் கணவர் வந்து கேட்டால் என்ன பதில் உரைப்பது என்று தெரியவில்லை. இவள் என்னவென்று புரியவில்லையே. கோடி கோடிகள் ஒரு கொடியில் இருமலைகள் பிறந்ததம்மா, பிறந்ததம்மா. அக்க தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா, மலர்ந்ததம்மா. கருமனையில் இதழ்கள் உயரத்தில் அக்க தண்ணீரை மலர் இதழத்தாகுமா.
கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அக்க தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இருமலர்கள்